முறையா பொண்ணு கேட்க உங்க அப்பாவை பார்க்கலாமாமா? உட்காருங்க, அப்பாவை கூப்பிடுறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குமா. என்னடா பயம்? சப்போஸ் உங்க அப்பா எக்கச்சக்கமா ஏதாவது கேட்டாருன்னா? காதல் பண்ணியாச்சு, மனசு ஒத்து போயாச்சு. இல்லம்மா, நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. எப்படியும் சேர்த்து வச்சிருவீங்கன்னு நம்புறேன். நிச்சயமா முடிவு பண்றேன். நீ போ. நீங்க? என் கார்ல வரேன். சந்திக்காதவங்க சந்திக்கிறோம் மேடம். சந்திக்க வேண்டிய நேரத்தை புள்ளைங்க உண்டாக்கிட்டாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஓவர் ஸ்பீடு, ஒருத்தருக்கும் தெரியாம எல்லாமே பண்ணிடுறாங்க. அன்னைக்கு யங்ஸ்டர்ஸும் அப்படிதான், யாருக்கும் தெரியாதுன்னு எதையாவது பெருசா செஞ்சிருவாங்க. நான் உள்ளூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒத்து வரல என்ன சிங்கப்பூர்ல போய் பல வருஷத்துக்கு முன்னால செட்டில் ஆனேன். என்ன இருந்தாலும் வர வேண்டியது பிறந்த மண்ணு இல்லையா? போற காலத்துல பிறந்த மண்ணுக்கு தான் வரணும், அதுதான் பெருமை. நான் உள்ளூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒத்து வரல என்ன சிங்கப்பூர்ல போய் பல வருஷத்துக்கு முன்னால செட்டில் ஆனேன். என்ன இருந்தாலும் வர வேண்டியது பிறந்த மண்ணு இல்லையா? போற காலத்துல பிறந்த மண்ணுக்கு தான் வரணும், அதுதான் பெருமை. தெய்வமா போன நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? என் கடமை என் புருஷனை கொன்னவனை வஞ்சம் தீக்கிறதா, இல்ல என் மகனா வளர்க்கிறன உங்க தம்பி அவனை வாழ வைக்கிறதா? எது எதுன்னு சொல்லுங்க. நீ கடவுள் இல்ல, ஒண்ணு நான் வழி கேட்க மாட்டேன். ஆரம்பத்துல என் தம்பியை பிரிச்சு என்ன அனாதையா தெருவுக்கு கொண்டு வந்த, ஆசையா நான் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையும் தொடர விடாம என் மஞ்சள் குங்குமத்தை பறிச்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில நீ கொள்முதலே கொடுக்கல, பறிமுதல் தான் பண்ணிருக்க. என்னோட வாழ்ந்து பழகி அன்பு காட்டி ஆவியா போய் நிக்கிறீங்களே, நீங்க ஆண்டவனா நின்னு பதில் சொல்லுங்க. சம்பந்தம் தம்பிக்கு பண்ணவா இல்ல சமாதிய விரோதிக்கு கட்டவா? சொல்லுங்க. என்ன சிக்கல்ல சிக்க விடாம சீக்கிரம் பதில் சொல்லுங்க. மாமி, என்னப்பா அது மேல சத்தம்? அது ஏதோ கல்யாண ஊர்வலம் தெருவுல போகுது. என்ன ஹாப்பியா சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்க தெரியுமா? நம்ம விஷயம் என்னாச்சு? முடிவாயிடுச்சுப்பா. உங்க அண்ணன் கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் என்ன செய்யட்டும், உங்க உத்தரவு என்னன்னு கேட்டேன். அவங்களே கல்யாண ஊர்வலத்தை காட்டி மகன் கல்யாணத்தை முடிச்சிருன்னு முடிவு சொல்லிட்டாங்க. பெரியவங்களே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பார்த்தாட? அப்போ டேட் பிக்ஸ் பண்ணிடலாம், இன்விடேஷன் அடிச்சிடலாம், கல்யாணத்தை அமோகமா நடத்திடலாம்.